ஐவின்ஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது ஐவின்ஸ் தமிழின் இன்றைய செய்தி பார்வை. வாசிப்பவர் கோபிகை. விடுதிக்கு சென்ற பெண் சடலமாக போலீசார் விசாரணை முன்னெடுப்பு. மருதானை டெக்னிக்கல் சந்தியில் உள்ள 3 மாடி கட்டடத்தில் இருந்து பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் 40 முதல் 45 வயது மதிக்கத்தக்க பெண்ணொருவரே உயிரிழந்துள்ளார். குறித்த பெண் நேற்றைய தினம் தங்கும் விடுதிக்கு ஆண் ஒருவருடன் வருகை தந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் குறித்த நபர் அங்கிருந்து சென்று விட்டதாகவும் பின்னர் அந்த பகுதிக்கு வரவில்லை எனவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். குழாய் வழி சத்திர சிகிச்சை நிபுணர் திடீர் மரணம். ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை வைத்திய நிபுணரான வைத்தியர் சுதர்சன் மாரடைப்பு காரணமாக இன்றைய தினம் கொழும்பில் உயிரிழந்துள்ளார். குழாய் வழி சத்திர சிகிச்சைகளின் இமயம் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட இந்த வைத்தியரின் இழப்பானது வைத்தியத்துறைக்கு மாபெரும் இழப்பாகும் என ஏனைய வைத்தியர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அவர் தனிப்பட்ட தேவைக்காக கொழும்பு சென்றிருந்த போதே உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஐரோப்பிய சுற்றுலா பயணிகளுக்கு முக்கிய கட்டுப்பாடு. ஐரோப்பிய நாடுகளுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் அங்குள்ள சுற்றுலா தலங்களில் ஒழுங்கற்ற முறையில் நடந்து கொள்வதால் அங்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் ஸ்பெயின், போர்த்துகல், இத்தாலி, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் பொது இடங்களில் மது அருந்தினாலோ அரைகுறை ஆடை அணிந்தவாறு சுற்றுலா தலங்களில் வலம் வந்தாலோ புகைப்பிடித்தாலோ அல்லது கடற்கரையில் முகம் சுளிக்க வைக்கும் விதத்தில் நடந்து கொண்டாலோ அபராதங்கள் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏர் கனடா விமான சேவைகள் நிறுத்தம். வெளியான அறிவுறுத்தல். விமான பணியாளர்களின் வேலை நிறுத்த அறிவிப்பை தொடர்ந்து ஏர் கனடா விமான நிறுவனம் தங்களது விமான சேவையை ரத்து செய்து வருகிறது. விமான பணியாளர்களின் 72 நேர வேலை நிறுத்த அறிவிப்பை தொடர்ந்து கனடாவின் மிகப்பெரிய விமான சேவை நிறுவனமான ஏர் கனடா தனது விமான சேவையை ரத்து செய்து வருகிறது. இந்த 72 மணி நேர வேலை நிறுத்தமானது சனிக்கிழமை காலை 1 மணி முதல் ஆரம்பமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஊதியங்கள் மற்றும் பிற கோரிக்கைகளை முன்வைத்து 10,000 விமான பணியாளர்களை பிரதிநிதித்துவம் கனேடிய யூனியன் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாயீஸ்க்கும் ஏர் கனடா நிறுவனத்திற்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தையில் தீர்வு எட்டப்படாததை தொடர்ந்து இந்த வேலை நிறுத்த அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. இந்த இடையூறு நிறுவனம் மற்றும் அதன் ஊழியர்களையே பாதிக்கும் என்றும் ஏர் கனடா எச்சரித்துள்ளது. விமானங்கள் ரத்து செய்யப்படுவதை அடுத்து பயணச்சீட்டு உறுதி செய்யப்படாத பயணிகள் விமான நிலையத்துக்கு வர வேண்டாம் என்றும் ஏனைய பயணிகள் விமான சேவையை உறுதி செய்த பிறகு விமான நிலையத்துக்கு வருமாறும் ஏர் கனடா நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. நல்லூர் ஆலயத்தில் பெருமளவான பக்தர்கள் குவிப்பு. நல்லூர் ஆலய விசேட உற்சவங்களில் 600 போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார். நல்லூர் கந்தன் ஆலய வருடாந்த உற்சவம் சிறப்பாக இடம்பெற்று வரும் நிலையில் ஆலயத்திற்கு வருகை தரும் பெருமளவான பக்தர்களின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு திருட்டுகளை தடுக்கும் முகமாக வடக்கு மாகாணத்தின் ஏனைய மாவட்டங்களிலிருந்து விசேட போலீஸ் அணியினர் நல்லூர் ஆலய பாதுகாப்புக்காக வரவழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிவில் மற்றும் சீருடையில் சுமார் 600 போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ABS ஜெயமகா தெரிவித்துள்ளார்.